குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு வந்து யூபிஎஸ்சி ரிலேட்டட் நியூஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி அன்னதத்தா ஆய் சன்ரக்ஷன் அபியான் ஓகேங்களா. அதாவது பிஎம் ஆஷான்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை சொல்லுவாங்க. இதையே இன்னைக்கு யூபிஎஸ்சி நியூஸ்ல பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்டா 19th செப்டம்பர் 2024 இது ரிலேட்டட் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஃபினான்ஷியல் அவுட்கோ வில் பி ₹35,000 crore டியூரிங் த 50th Finance Commission cycle up to 25-26. இந்த ஃபினான்ஷியல் இயர் 25-26ல இந்த பிஎம் ஆஷா ஸ்கீம்காக 35,000 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து 50th ஃபினான்ஸ் கமிஷன் சைக்கிள் ஓகேங்களா. இதுதான் இந்த ரீசன்ட் நியூஸ். ஸோ அதனால இந்த நியூஸ் வந்து நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். பிஎம் ஆஷா ஓகேங்களா, பிரதான் மந்திரி அன்னதத்தா ஆய் சன்ரக்ஷன் அபியான் ஓகேங்களா. பிஎம் ஆஷான்னு சொல்லுவாங்க. அன்னதத்தா அப்படின்னா ஃபார்மர்ஸ் ஓகேங்களா. ஃபார்மர்ஸ்க்கான வெல்ஃபேர் ஸ்கீம் தான் இந்த பிஎம் ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து யார் அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹாஸ் அப்ரூவ்டு த கண்டினியூஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆஃப் பிஎம் ஆஷா டு ப்ரொவைட் remunerative prices to farmers and to control price volatility of essential commodities for consumers. இதுதான் வந்து மேஜர் அப்ஜெக்டிவ். ஸோ பிஎம் ஆஷாவோட அந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் ரெமியூனரேட்டிவ் ப்ரைசஸ் டு ஃபார்மர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷனில் சில நேரங்களில் நிறைய லாஸஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி லாஸ் ஆகும்போது அவங்க வந்து ஃபார்மிங்கே அக்ரிகல்ச்சரையே விட்டு வெளியில போறதுக்கான ரீசனும் இருக்கு. ப்ளஸ் வந்து அவங்க கண்டினியூஸா நிறைய லாஸ் ஆகும்போது அது வந்து நமக்கு எக்கனாமிக்கல் க்ரோத்தையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து மேஜர் அப்ஜெக்டிவ். ரெம்யூனரேட்டிவ் ப்ரைசஸ் டு ஃபார்மர்ஸ் ஓகேங்களா. ஒரு லாபகரமான விலையை வந்து விவசாயிங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். ப்ளஸ் வந்து இன்னொரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் இல்லை கன்சியூமர்ஸ்க்கும் ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட் இருக்கு. என்ன அப்படின்னா டு கண்ட்ரோல் த ப்ரைஸ் வாலட்டிலிட்டி ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான கமாடிட்டிஸ் வந்து சில நேரங்களில் ரொம்ப ப்ரைஸ் டிக்ரீசிங்காக இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அவ்வளோவா இன்க்ரீசிங்காக இருக்கும். இப்போ வெங்காய விலையில பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ₹50 இருக்கும், திடீர்னு 200 rupeesக்கு மேலெல்லாம் கூட போயிடும் ஓகேங்களா. அப்போ இந்த சடன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதை தான் ப்ரைஸ் வாலட்டிலிட்டின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அதனால அஃபெக்ட் ஆகுறது கன்சியூமர்ஸ் தான் ஓகேங்களா. அந்த ப்ரைஸ் வாலட்டிலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஓகேங்களா. பட் மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைசஸ் டு ஃபார்மர்ஸ் ஓகேங்களா. ஸோ இது சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GS3 எக்கனாமியில அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம் கீழே வருது ஓகேங்களா. ஸோ பிரதான் மந்திரி அன்னதத்தா ஆய் சன்ரக்ஷன் அபியான். அன்னதத்தா மீன்ஸ் ஃபார்மர்ஸ் ஓகேங்களா. இட்ஸ் அ ஃபார்மர் வெல்ஃபேர் ஸ்கீம் ஓகேங்களா. ஃபார்மர்ஸ்க்கு இங்கே நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் இந்த பிஎம் ஆஷா அப்படின்ற ஸ்கீம் ஓகேங்களா. ஸோ இந்த ரெம்யூனரேட்டிவ் ப்ரைசஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை எக்கனாமிக்கல் டேர்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஓகேங்களா. ஒரு மினிமமாக ஒரு சப்போர்ட்டிவாக வந்து ஒரு ப்ரைஸை வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற அஷூரன்ஸை தான் இந்த ஸ்கீம் வந்து கொடுக்குது ஓகேங்களா. இட்ஸ் அன் அம்பர்லா ஸ்கீம், இட்ஸ் அ நியூ ஸ்கீம் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அனௌன்ஸ்ட் இன் த யூனியன் பட்ஜெட் ஃபார் 2018 யூனியன் பட்ஜெட்ல இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கீம்னால என்ன கேரண்டி அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு மினிமமான சப்போர்ட் ப்ரைஸை வந்து கேரண்ட் பண்ணுது. ஸோ கேரண்டி கொடுக்கறது தான் இந்த பிஎம் ஆஷா அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஓகேங்களா. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அஷூரன்ஸ் டு farmers that is announced in the union budget for 2018, and also it can improve farmers income by strengthening procurement mechanism in coordination with the state governments. So central government வந்து இந்த ஸ்கீமை ஃபார்மருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா with the coordination with the state government also ஓகேங்களா. ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்டா வந்து ஒரு ஸ்டேட்லேயே வந்து ப்ரொக்யூர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரொக்யூர்மெண்ட் மெக்கானிசம் தான். அவங்களே வந்து கொள்முதல்
கொள்முதல் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. எல்லா கிராப்புமா அப்படின்னு கேட்டா இந்த பிஎம் ஆஷாவுக்கு கீழே மேஜரா 3 கிராப் தான். ஓகேங்களா. இந்த பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம்ல கொடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னால என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா. பிஎம் ஆஷானாலே டு ப்ரொவைட் ரெம்யூனரேட்டிவ் prices to the farmers, and also here there are 3 components of this scheme. One is PSS, price support scheme. Another one is price deficit payment scheme. ஓகேங்களா. இது ரெண்டும் மேஜர் காம்பனன்ட். இன்னொன்று வந்து புதுசா ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பைலட் ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ பைலட் ஆஃப் பிரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்கீம், பிபிபிஎஸ். ஓகேங்களா. பைலட் ஆஃப் பிரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்கீம். இதுதான் மேஜரா 3 ஸ்கீம். ஓகேங்களா. ஒன்று வந்து பிரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது, இன்னும் வந்து பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், அண்ட் ஆல்சோ பிடிபிஎஸ், பிரைஸ் டெபிசிட் பேமெண்ட் ஸ்கீம். இந்த பிஎஸ்எஸும் பிடிபிஎஸும் மேஜர் காம்போனன்ட்ஸ். இந்த தேர்ட் ஒன் வந்து பைலட் ஆஃப் பிரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒரு சோதனை ஓட்டத்தோட முடிவில் அது ஓகேவா ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதோட லேர்னிங்ஸை ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து தேர்ட் மேஜர் காம்போனண்டா மாறும். இல்ல அதுல ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து மேஜர் காம்போனன்ட்ஸ், பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அண்ட் ஆல்சோ பிரைஸ் டெபிசிட் பேமெண்ட் ஸ்கீம், பிபிஎஸ், சாரி பிஎஸ்எஸ் அண்ட் பிடிபிஎஸ். ஸோ இப்போ பிஎஸ்எஸ் பார்த்துடலாம். ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். ஓகேங்களா. அதுல இந்த ஸ்கீம்லேயே மீனிங் இருக்கு. அவங்களோட ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ற விதமா வந்து இருக்கிற மாதிரியான ஸ்கீம் தான் இது. இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் காம்போனன்ட் ஆஃப் த பிஎம் ஆஷா ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலா என்ன பார்த்தோம், ரெம்யூனரேட்டிவ் ப்ரைசஸ் டு ஃபார்மர்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. இதை வந்து எப்படி வந்து கலெக்ட் பண்றாங்க, ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரூ சென்ட்ரல் ஏஜென்சிஸ். ஓகேங்களா. த்ரூ சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஏஜென்சிஸ்ட இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அதோட கண்டினியூஷன் ஆஃப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து த்ரூ சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் மூலமா ப்ரொக்யூர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த அதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு லாஸ் ஆகாம ஒரு பிரைஸை வந்து சப்போர்ட் பண்ற விதமா கொடுக்கணும், அதுதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த ஸ்கீமே பாத்தீங்கன்னா. ஓகேங்களா. ஸோ எல்லா கிராப்புமா அப்படின்னு கேட்டா எல்லா கிராப்பும் கிடையாது, மூணே மூணு தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட்ஸ் ரிலேட்டடா உள்ள எல்லா கிராப்புமே. ஓகேங்களா. இப்போ செசேம், சன்ஃப்ளவர், இந்த மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸ், அந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் ஓரியன்டா உள்ள எல்லாமே, பிளஸ் வந்து கொப்ரா. ஓகேங்களா. கொப்பரை தேங்காய், பிளஸ் வந்து பல்சஸ். ஓகேங்களா. இந்த மூணு தான், பல்சஸ், கொப்ரா அண்ட் ஆயில் சீட்ஸ். இந்த மூணும் தான் இந்த ஸ்கீமுக்கு கீழேயே வருது, பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீமுக்கு கீழே. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. இப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற எல்லாமே ப்ரொக்யூர் பண்றது இல்ல. ஓகேங்களா. 25% ஆஃப் தி நேஷனல் ப்ரொடக்ஷன். ஸோ ஓவரால் நேஷன்ல எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதுல 25% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க த்ரூ சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ். இந்த சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்சிஐ அண்ட் நாஃபெட். ஓகேங்களா. எஃப்சிஐனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அண்ட் ஆல்சோ நாஃபெட் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்டா ஃபார்மர்ஸோட பிளேஸ்லேயே போய் ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. இது கொடுத்துருக்காங்க. நாஃபெட் ப்ரொக்யூர்ஸ் ஆயில் சீட்ஸ், pulses, cotton, milling copra, ball copra, and de-husk coconut under the price support scheme. ஓகேங்களா. மேஜரா ஆயில் சீட்ஸ், பல்சஸ், காட்டன், மில்லிங் கொப்ரா, பால் கொப்ரா அண்ட் டி-ஹஸ்க் கோகனட். டி-ஹஸ்க் கோகனட்னா அந்த தோல் இதெல்லாம் இல்லாம கோகனட் மட்டும் உள்ள இது மட்டும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த பிஎஸ்எஸ் ஸ்கீமுக்கு கீழே உள்ள கிராப்ஸ். ஸோ 25% ஆஃப் த நேஷனல் ப்ரொடக்ஷன்ல இவங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. இந்த 25% அப்படின்றது இந்த கீழே இந்த தூர் தால், ஊரட் தால், மசூர் தால் இதுக்கெல்லாம் வந்து அது செட் ஆகாது. ஓகேங்களா. அதை சொல்லியிருக்காங்க. ஹவெவர் தி சீலிங் will not be applicable in the case of தூர், உரட் அண்ட் மசூர். ஓகேங்களா. ஏன்னா துவரம் பருப்பு, இந்த உளுந்தம் பருப்பு, மசூர் பருப்பு இதெல்லாம் ரொம்ப மேஜரான கிராப்ஸ் அப்படின்றதுனால இது வந்து 25% ப்ரொக்யூர் பண்ண செட் ஆகாது. அதனால ஓவராலா 100% ப்ரொக்யூர்மெண்ட்டுமே இந்த பிஎஸ்எஸ் ஸ்கீமுக்கு கீழே இந்த தால்ஸ்க்கு மட்டும் ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் கிராப்ஸ்
ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் தி நேஷனல் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கணும் ஃபார் த கிராப்ஸ் ஆயில் சீட்ஸ், பல்சஸ், காட்டன், மில்லிங் கோப்ரா, பால் கோப்ரா, அண்டிங் ஹஸ்க், கோகனட். ஓகேங்களா. இதுதான். ஓகேங்களா. டைரக்டா இல்லாம சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் ஆல்சோ renewed and enhanced the existing government guarantee to 45,000 crore for procurement of notified pulses, oil seeds and copra. ஓகேங்களா. சில குறிப்பிடத்தக்க pulses, ஆயில் சீட்ஸ், கொப்பரை தேங்காய்கள், இதுக்கு மட்டும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லா ஃபார்மரோட இதையுமே அவங்க டைரக்டா வந்து ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஓகேங்களா. அதுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ எந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் டைரக்டா வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஃபெடுக்கு கீழே உள்ள இ சம்ருதி போர்ட்டல்லையும், என்சிசிஎஃப்க்கு கீழே உள்ள இ சம்யுக்தி போர்ட்டல்லையும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபார்மர்ஸ்ட்டை மட்டும் அவங்க ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நாஃபெடுக்கு கீழே இ சம்ருதி அப்படின்ற போர்ட்டல்லையும், என்சிசிஎஃப்க்கு கீழே இ சம்யுக்தி போர்ட்டல்லையும் யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, ஸோ நாஃபெட்னா ஒன்றும் இல்லை, நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அண்ட் என்சிசிஎஃப் இஸ் நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இந்த ரெண்டு இதுலையும் இ சம்ருதி அண்ட் இ சம்யுக்தி போர்ட்டலை யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபார்மர்ஸ்ட்டை மட்டும் பல்சஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் கொப்ரா இதையெல்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம்ல எதெல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, த்ரூ சென்ட்ரல் நோடல் ஏஜென்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. ப்ரீ ப்ரீ ரெஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸ்ட்டை மட்டும்தான் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. எந்த ப்ரீ ரெஜிஸ்டர்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னா, நாஃபெட்ல இ சம்ருதி அண்ட் என்சிசிஎஃப்ல இ சம்யுக்தியில ஏற்கனவே வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ஃபார்மர்ஸ்ட்ட இருந்து எல்லா கிராப்ஸையும் ப்ரொக்யூர் பண்ண மாட்டாங்க. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்சஸ், ஆயில் சீட்ஸ், கொப்ரா. ஓகேங்களா. இதை மட்டும் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ சில நேரங்களில் வந்து ஃபார்மர்ஸ் இப்போ நமக்கு வெளியில வந்து விற்கிறது வந்து அதிகமான விலையா இருந்தாலும் அவ்வளோ ப்ரைஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு போய் கிடைக்கிறது இல்லை. ஓகேங்களா. அதனால நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு லாஸுமே ஆயிருது. ஸோ அந்த இதை வந்து ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால மினிமமாக வந்து ஒரு சப்போர்ட் ப்ரைஸ், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ப்ரொக்யூர் பண்ணும்போது இப்போ சந்தை விலையில இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்ல வந்து மார்க்கெட்ல போய் ஃபார்மர்ஸ் கொடுக்கும்போது அது ரொம்ப லோ லெவலா இருக்கும். ஓகேங்களா. ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்சஸ்க்கு என்ன எம்எஸ்பி, ஆயில் சீடுக்கு என்ன எம்எஸ்பி, கோப்ராவுக்கு வந்து என்ன எம்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க வந்து கவர்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கும் கீழே வந்து சந்தை விலைக்கு அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. சப்போஸ் இவங்க வந்து 100 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க மார்க்கெட்ல 80 ருபீஸ், 70 ருபீஸ் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும் இந்த பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இல்லைனாலும் லாஸ் ஆக மாட்டாங்க. ஒரு ரீசனபிள் பிரைஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த எம்எஸ்பிக்கு கீழே எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ, எப்பெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நிறைய குறைஞ்ச விலை கிடைக்கிற மாதிரி இருக்கோ, அந்த மாதிரியான நேரங்களில் மட்டும் இந்த பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்றது ஆக்ட் ஆகும். அந்த ஸ்கீமுக்கு கீழே அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. ஃபார்மர்ஸ்க்கு இதுதான் அந்த பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிபிஎஸ், பிரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா. அதிலேயே கொடுத்துருக்காங்க பிரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா. அதாவது பிரைஸ் வந்து எப்போ வந்து டெபிசிட்டா ஆகுதோ, டெஃபிஷியன்சியா ஆகுதோ, அப்போ வந்து இந்த பேமெண்ட் ஸ்கீம் வந்து ஆக்ட் ஆகும். இப்போ வந்து பிஎஸ்எஸ் ஸ்கீம் வந்து 3 கிராப்ஸ்க்கு சொல்லியிருந்தோம். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்சஸ், கோப்ரா அண்ட் ஆயில் சீட்ஸ். ஆனால் இந்த பிடிபிஎஸ் ஸ்கீமுக்கு கீழே ஆயில் சீடு மட்டும்தான் வரும். ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க, ஆயில் சீடுக்கு இதுதான் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. பட் அந்த எம்எஸ்பியை விட இது குறையும் போது, ஓகேங்களா. என்ன இதுவும் ஒரே மாதிரி இருக்கு, பிஎஸ்எஸ் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆயில் சீடுக்கு மட்டுமான ஸ்கீமு. அதே மாதிரி அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸோட பிளேஸ்ல டைரக்டா போய் ஒரு பிசிக்கலான ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிடிபிஎஸ் ஸ்கீம்ல பிசிக்கல் ப்ரொக்யூர்மெண்ட்ன்றதே கிடையாது. ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து எடுத்துட்டு
ஒரு மார்க்கெட் யார்டுக்கு வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? அது வந்து ஒரு நோட்டிஃபைடு மார்க்கெட் யார்டா, அதாவது ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் யார்டுக்கு அந்த ஃபார்மர்ஸ் வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? அங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆப்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? அதாவது வெளிப்படையான ஏல முறை நடக்கும். ஓகேங்களா? ஏலத்துல வந்து எடுக்கிற மாதிரியே இருப்பாங்க, ப்ரொக்யூர் பண்றவங்களும் இருப்பாங்க, ஃபார்மர்ஸும் இருப்பாங்க. ஆல்ரெடி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து ஏல முறை நடந்துட்டே இருக்கும். ஏலம் நடந்துட்டே இருக்கும்போது மேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் 100 rupees அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கேஜிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் சந்தையில வந்து ஏலம் நடந்துட்டே இருக்கு. சப்போஸ் ஒரு 70 ஆர் 80 இந்த மாதிரி தான் சந்தையில ஏலத்துல வந்து நடந்து ஃபைனல் பிரைஸ் 80ல தான் வந்து நிக்குது அப்படின்னா அந்த 20 rupees வந்து லாஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா எம்எஸ்பி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணது 100 இருக்கும். பட் இங்க வந்து ஒரு 80 rupeesல ஒரு ஏலத்துல வந்து ஃபைனல் பிரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, டிஃபரன்ஸ் பிட்வீன் தி எம்எஸ்பி அண்ட் சேல் அண்ட் மோடல் பிரைஸ். ஓகேங்களா? அதாவது அவங்க வித்த விலைக்கும் எம்எஸ்பிக்கும் உரிய என்ன டிஃபரன்ஸ் அமௌண்ட்டோ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்டா வந்து ஃபார்மர்ஸோட அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதனால இங்க சந்தையில வந்து அந்த 80 rupees வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும், ஏலத்துல கிடைச்சிரும். பிளஸ் வந்து லாஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்கான அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க ஃபார்மர்ஸோடது. இதுதான் பிபிஎஸ்க்கும் பிடிபிஎஸ்க்குமான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? பிபிஎஸ்ல வந்து சாரி பிஎஸ்எஸ்ல வந்து சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் வந்து டைரக்டா பிசிக்கல் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. பிடிபிஎஸ்ல வந்து ஃபார்மர்ஸ் வந்து டைரக்டா அந்த நோட்டிஃபைடு மார்க்கெட் யார்டுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க, அவங்களோட ப்ரொடக்ஷனை கொண்டு வந்துருவாங்க. அங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ எம்எஸ்பியை விட இங்க வந்து சேல் பிரைஸ் வந்து கம்மி ஆகுது அப்படின்ற பட்சத்துல அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸோட அக்கௌண்ட்ல கொடுத்துருவாங்க. இதுவுமே ஒரு ப்ரீ ரெஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிபிஎஸ்ல பிசிக்கல் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் டைரக்டா பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிபிஎஸ்க்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் நார்ம்ஸ் வச்சிருக்காங்களோ அதுபடி தான் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சில நேரங்கள்ல அதுக்காக இப்போ 100 rupees அப்படின்னு இருக்கிறது ஏலத்துல வந்து அவங்களுக்கு ஒரு 40 rupees ஆர் 50 rupees தான் கிடைக்குது அப்படின்னா அதுக்காக மிச்சம் அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் அப்படியே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துடவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கும் ஆஸ் பெர் நார்ம்ஸை வச்சு தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? அது லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. இந்த காம்பன்சேஷன் எவ்வளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்எஸ்பி அண்ட் சேல் அண்ட் மாடல் பிரைஸ் டு பி borne பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் லிமிடெட் டு 15% ஆஃப் எம்எஸ்பி. ஓகேங்களா? மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல 15% மட்டும், அதுக்கு ஒரு லிமிடேஷன் வச்சிருக்காங்க. இப்போ 100 rupeesனா அதுல 15%. ஓகேங்களா? அதாவது 15 ரூபாய். ஓகேங்களா? இப்போ 50 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது, பட் எம்எஸ்பி வந்து 100 rupees. அதுக்காக ரிமைனிங் 50 rupees அப்படியே டைரக்டா அக்கௌண்ட்ல போட மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல 15% மட்டும் போடுவாங்க. அதாவது 15 ரூபாய் வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அக்கௌண்ட்ல போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குமே அவங்க ஒரு நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்காக டிஃபரன்ஸ் அமௌண்ட் அப்படியே வந்து காம்பன்சேட் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் லிமிடெட் டு 15% ஆஃப் தி மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் இந்த பிடிபிஎஸ் ஸ்கீம். அதே மாதிரி இந்த பிடிபிஎஸ் ஸ்கீமுக்கு கீழே இதுக்கு முன்னால ஆயில் சீட்ஸ் வந்து 25% சொல்லியிருந்தாங்க. அதாவது பிஎஸ்எஸ் பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம்ல வந்து 25% அது பெர்சன்டேஜ் ஆஃப் தி நேஷனல் ப்ரொடக்ஷனை மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிஎஸ்எஸ்ல. ஆனா இங்க பிடிபிஎஸ் ஸ்கீம்ல ஆயில் சீட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அந்த பிடிபிஎஸ் ஸ்கீமுக்கு கீழே ஒரே ஒரு கிராப் மட்டும்தான் வருது, அது ஆயில் சீட் மட்டும்தான். 25% ஆஃப் த ப்ரொடக்ஷன்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டேட்லையும் 40% வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டை இந்த ஸ்கீம் மூலமா கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பீரியடையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த 3 months 4 months இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி பெனிஃபிட்ஸ் டு ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? ஸோ பெரிய அளவில் அவங்களுக்கு லாஸ் இல்லாம ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட், இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் அதுலயும் லிமிடேஷன் இருக்கு. 15% ஆஃப் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அது வந்து டைரக்ட்லி இட் இஸ் அக்கௌண்டட் டு தி அக்கௌண்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் டு ப்ரீ ரெஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? இதுதான் இந்த பிடிபிஎஸ் கீழே உள்ளது. பிஎஸ்எஸ் வந்து 3 கிராப்ஸ் இருக்கு, பல்சஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் கோப்ரா. பிடிபிஎஸ் ஸ்கீமுக்கு கீழே
ஆயில் சீட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ ஆயில் சீட் அப்படின்றது பிஎஸ்எஸ் ஸ்கீமுக்கு கீழே வருது, பிடிபிஎஸ் ஸ்கீமுக்கு கீழே வருது. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஸ்கீமை அடாப்ட் பண்ணுவாங்க? ஓகேங்களா? இப்போ எண்ணெய் வித்துக்களுக்கு பிஎஸ்எஸும் வருது, பிடிபிஎஸ் மூலமாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்பெல்லாம் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்கு கீழே அந்த மார்க்கெட் பிரைஸ் இருந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு அஃபெக்ட் ஆகுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கோ, அப்பெல்லாம் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிஎஸ்எஸ் ஸ்கீமோ ஆர் பிடிபிஎஸ் ஸ்கீம் கீழேயோ நம்ம ஏதோ ஒரு ஸ்கீம்ல நம்ம வந்து பிஎம் ஆஷா ஸ்கீம் மூலமா ஒரு ரெம்யூனரேட்டிவ் பிரைசஸ் டு ஃபார்மர்ஸ் அப்படின்றதான் இந்த ஸ்கீமோட மோட்டிவே. ஆனா இந்த ஆயில் சீட்ஸ் அப்படின்றது பிஎஸ்எஸ் கீழேயும் வருது, ஒரு பிடிபிஎஸ் ஸ்கீமுக்கு கீழேயும் வருது. அப்போ வந்து அதுக்குமே ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. ஒரு கமாடிட்டிக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் தான் ஆட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட விஷயம் தான். இப்போ ஆயில் சீடுக்கு வந்து பிஎஸ்எஸ் எடுத்துக்கலாமா ஆர் பிடிபிஎஸ் எடுத்துக்கலாமா அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்டோட விஷயம் தான். பட் ஃபார் single commodity we have to choose any one of the scheme. ஓகேங்களா? that may be PSS or PDPS. ஓகேங்களா? இதுதான் இந்த PSS and PDPS கான differences. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பைலட் ஆஃப் பிரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து பிரைவேட்டையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இதை டைரக்டா அதுக்காக எடுத்ததுமே எல்லா பிரைவேட்ஸையும் உள்ள கொண்டு வந்துட முடியாது அப்படின்றதுக்கான சில ஸ்பெசிபிக் டிஸ்ட்ரிக்டையும் சில ஸ்பெசிபிக் ஏபிஎம்சிஸையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏபிஎம்சினா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி. ஓகேங்களா? சில மார்க்கெட்ஸ், ஓகேங்களா, சில மார்க்கெட் சில சந்தைகளை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு சோதனை ஓட்டத்தோட முடிவுல கொண்டு வர போற ஒரு ஸ்கீம் தான். அப்போ அதனால எல்லாத்துலயும் அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா ஸ்டேட்லயும் மட்டும் இல்லாம இந்த செலக்டட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல்சோ செலக்டட் ஏபிஎம்சிஸ்ல மட்டும் பிரைவேட்டை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலா என்ன பேசிஸ் ஆஃப், ஓகேங்களா, அந்த பேசிஸ் ஆஃப் லேர்னிங்ஸ் வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வேணுமா வேண்டாமா அப்படின்றத ஃபுல்லாவே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு பைலட் ஸ்கீம் தான், பிரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்கீம். அதுதான் இந்த பிபிபிஎஸ். ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் டிசைடட் தட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பிரைவேட் செக்டர் இன் procurement operations needs to be piloted so that on the basis of learnings the ambit of private participation in procurement operations may be increased. ஓகேங்களா? அந்த ஆன் த பேசிஸ் ஆஃப் லேர்னிங்ஸ். ஸோ ஃபைனலா இது பைலட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா நமக்கு என்ன வந்து கிடைச்சிருக்கு, அந்த என்ன லேர்னிங்ஸ் மூலமா இந்த பிரைவேட் பார்ட்டிசிபேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்றத ஃபைனலா டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எல்லா இடத்துலயும் கிடையாது. பைலட் பேசிஸ் இன் செலக்டட் டிஸ்ட்ரிக்ட் ஆர் செலக்டட் ஏபிஎம்சிஸ். ஏபிஎம்சிஸ் மீன்ஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டிஸ். ஓகேங்களா? இதுல வந்து பிரைவேட்டை வந்து ப்ரொக்யூர் பண்ண விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சர்வீஸ் சார்ஜஸ் அப் டு 15% ஆஃப் தி நோட்டிஃபைடு எம்எஸ்பி ஒன்லி வில் பி பேயபிள். ஓகேங்களா? அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எப்பெல்லாம் வந்து ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்னா, எப்போ வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை விட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ரெஃப்ளெக்ஷன், ஒரு நெகட்டிவ் ரெஃப்ளெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுதோ, அப்பெல்லாம் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஆர் யூனியன் டெரிட்டரியோ உள்ள வந்து அந்த எம்எஸ்பிக்கு வந்து ஈக்குவல் பண்ணி கொடுப்பாங்க. இதுவும் லிமிட்டெட் தான். 15% ஆஃப் தி நோட்டிஃபைடு எம்எஸ்பி ஒன்லி வில் பி பேயபிள். ஓகேங்களா? இது தேர்ட் ஒன் வந்து சோதனை ஓட்டத்தோட முடிவில் இது தேர்ட் மேபி மேஜர் காம்போனண்டா மாறலாம். ஓகேங்களா? இது எல்லாமே காம்போனன்ட்ஸ் ஆஃப் த பிஎம் ஆஷா ஸ்கீம். ஒன்று வந்து பிஎஸ்எஸ் பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், and then PDPS price deficiency and payment scheme, and also third one is pilot scheme, pilot of private procurement and stockist scheme. இன்னும் வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டைரக்டா காம்போனன்ட் சொல்ல முடியாது. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் தி பிஎம் ஆஷா ஸ்கீம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். ஓகேங்களா? பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். சில கிராப்ஸ்க்கு வந்து எப்பவுமே கரெக்டான ப்ரைஸ் வந்து இருக்காது. திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக வந்து ப்ரைஸை வந்து ஒரு ஸ்டேபிள் பண்ணால் அது கன்சியூமர் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக சில கிராப்ஸோட ப்ரைஸை வந்து ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ இதோட மேஜர் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டிஸ்கரேஜ் ஹோர்டிங் அண்ட் அன்ஸ்கிரிப்லஸ் ஸ்பெகுலேஷன். ஓகேங்களா? ஹோர்டிங் அப்படின்னா பதுக்குறது. ஓகேங்களா? இப்போ நிறைய கிராப்ஸ்
கிராப்ஸை வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இது அதிக விலை போகும் அப்படின்றதுக்காக இப்போ நிறைய கிராப்ஸ் வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க. பதுக்கி வச்ச பீரியட்லயே அது விலை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நேரங்கள்ல அதை அவங்க உள்ள கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பதுக்கல், ஒரு கள்ள சந்தையை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அன்ஸ்கிரிப்புலஸ் ஸ்பெகுலேஷன், ஓகேங்களா, சில யூகங்களுக்கு அடிப்படையில, ஓகேங்களா, இப்போ வெங்காயம்னாலே ஒரு 2 மாசம் கழிச்சு ரொம்ப மழைக்காலம் வருது, அப்ப ஈர வெங்காயம் தான் வரும், அப்ப நாம நல்ல வெங்காயத்தை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு உள்ள கொடுத்தோம்னா நிறைய விலைக்கு வித்துக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில சில இதை வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இதை டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். ஓகேங்களா? இதோட மேஜர் மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is to discourage hoarding and unscrupulous speculation. ஓகேங்களா? இது மேஜரா வந்து எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரே ஹார்டிகல்ச்சர் கமாடிட்டிஸ், ஓகேங்களா, தோட்டத்துறையில வளர்ற அந்த கமாடிட்டிஸ்க்கு தான் இந்த எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டியே இருக்கும். இந்த தக்காளி, வெங்காயம், ஓகேங்களா, இந்த மாதிரியான கமாடிட்டிக்கு வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி இருக்கும். இந்த மாசம் வந்து கிலோ 10 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கும். அதே அடுத்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோவே 200, 150 அந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரீமான வாலட்டிலிட்டியை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இது பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். பிரைஸ் வந்து ஒரு ஸ்டேபிளா கன்சியூமர்ஸ் பெருசா அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். அண்ட் ஆல்சோ த மேஜர் மோட்டிவ் ஆஃப் த பிஎஸ்எஃப் இஸ் டு டிஸ்கரேஜ் ஹோர்டிங் அண்ட் அன்ஸ்கிரிப்புலஸ் ஸ்பெகுலேஷன். ஓகேங்களா? இதுவுமே அந்த ப்ரீ ரெஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸ்க்கு கீழே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the procurement of pulses at market price will be done by Department of Consumer Affairs, including pre-registered farmers on e-Samriddhi portal of NAFED and e-Samyukti portal of NCCF whenever prices rule above MSP in the market. ஓகேங்களா? எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் பிரைஸ்க்கு எம்எஸ்பிக்கு கீழே மார்க்கெட் பிரைஸ் இருக்கும், அப்பெல்லாம் வந்து டைரக்டா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் பல்சஸ் வந்து டைரக்டா மார்க்கெட்ல யார் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், இன்க்ளூடிங் ப்ரீ ரெஜிஸ்டர்ட் ஃபார்மர்ஸ் ஆன் இ சம்ரிதி போர்ட்டல் ஆஃப் நாஃபெட் அண்ட் இ சம்யுக்தி போர்ட்டல் ஆஃப் என்சிசிஎஃப். இந்த பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் தி பிஎம் ஆஷா ஸ்கீம். பட் இந்த பிஎஸ்எஃப் வந்து எதெல்லாம் வந்து அண்டர்டேக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரான கிராப்ஸ் லைக் டொமேட்டோ, ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ சப்சிடைஸ்ட் ரீட்டைல் சேல் ஆஃப் பாரத் தால்ஸ், பாரத் ஆட்டா அண்ட் பாரத் ரைஸ். ஓகேங்களா? இதோட இன்டர்வென்ஷன் வந்து எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோட பாரத் தால், பாரத் ஆட்டா இதெல்லாம் வந்து போடுறாங்க, பாரத் ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இதுலலாம் வந்து இந்த பிஎஸ்எஃப் ஓட இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும். பிளஸ் வந்து டொமேட்டோ இந்த மாதிரியான கிராப்ஸ்லயும் இந்த பிஎஸ்எஃப் ஓட இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிற, எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி இருக்கிற கிராப்ஸ் சேவும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம். இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமுக்கு கீழே வந்து சில கிராப்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப்னு சொல்லுவாங்க. டாப்னா டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ. ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி இருக்கிற கிராப்ஸ் தான் இதுவும் கூட. ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் வந்து டைரக்டா ப்ரொக்யூர் பண்ற மாதிரியான, டைரக்டா மார்க்கெட்லேயே ப்ரொக்யூர் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான் இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது. ஓகேங்களா? will provide remunerative prices to farmers growing perishable horticulture crops. ஓகேங்களா? and also has increased the coverage from 20 to 25% of production and has added a new option of making differential payment directly into the farmer's account instead of physical procurement under MIS. மார்க்கெட்ல போய் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டை தவிர்த்து அதுக்கு பதிலாக ப்ரொக்யூர் பண்ணி அக்கௌண்ட்லேயே டைரக்டா ஃபார்மர்ஸ்க்கு வந்து அமௌண்ட்டை போடுற மாதிரி இது வந்து டிசைன் பண்றாங்க. ஸோ அந்த டாப் அப்படின்ற கிராப்ஸ்க்கு வந்து மேஜரா இது பொருந்தும். டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ. ஓகேங்களா? that is undertaken by central nodal agencies like NAFED and NCCF. ஓகேங்களா? இதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து இந்த சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் தான் பாத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து இன்னும் என்னெல்லாம் வே ஃபார்வர்டா போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ் ஃபெசிலிட்டிஸ் அட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் சச்சஸ் ட்ரையிங் யார்ட்ஸ், வேயிங் பிரிட்ஜஸ். அந்த எடை கற்கள், அந்த வேயிங் பிரிட்ஜஸ் இதெல்லாம், அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த சந்தைகள்லாம் ஒரு ஈரம் இல்லாத மாதிரி ஒரு ட்ரையா
கரெக்டான விதத்துல வந்து நடத்தணும். அது செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அதிகமான குடோன்ஸ் வந்து செட்டப் பண்ணணும். ஓகேங்களா? அதோட பெட்டர் ஸ்டோரேஜுக்காகவும், வேஸ்டேஜ் அதிகமா வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் குடோன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கொண்டு வரணும். நல்லா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? பிளஸ் வந்து நிறைய வில்லேஜில் உள்ள ஃபார்மர்ஸ், ஏன்னா இந்த பிடிபிஎஸ் ஸ்கீமுக்கு கீழே நோட்டிஃபைடு மார்க்கெட் யார்டுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன சில சந்தைகள்ல மட்டும் ஃபார்மர்ஸ் போய் சந்தை ஏல முறையில நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் அதிகமாகும் ஃபார்மர்ஸ்க்கு. ஓகேங்களா? அப்ப இன்னும் கொஞ்சம் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் வந்து வில்லேஜ்லயே போட்டு அவங்கள வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமா செலவு பண்ணாத மாதிரி இன்னும் கொஞ்சம் சென்டர்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃபார்மர் வெல்ஃபேர் ஸ்கீம். ஓகேங்களா? இந்த ஃபார்மர் வெல்ஃபேர் ஸ்கீம்ல ஃபார்மர்ஸ்க்காக அவங்க எல்லாம் வந்து யோசிச்சு வச்சிருக்காங்களோ அத்தனையும் ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வே ஃபார்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஸோ இதுதான் இந்த பிஎம் அன்னதத்தா ஆய் சன்ரக்ஷன் அபியான். ஓகேங்களா? மேஜர் அப்ஜெக்டிவ் டு ப்ரொவைட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைசஸ் டு ஃபார்மர்ஸ், தட் இஸ் த அஷூரன்ஸ் டு ஃபார்மர்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ தெர் ஆர் த்ரீ மேஜர் காம்பனன்ட்ஸ்: ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் and PDPS, price deficiency payment scheme, and another one is pilot scheme, that is pilot of private procurement and stockist scheme. And there are two features of this PM ASHA scheme: market intervention scheme, that is MIS, and also PSF, price stabilization fund. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் தான் இது. ஓகேங்களா? தேங்க்யூ for the opportunity to Benevolent IAS Academy.